கருப்பு ஒரு பக்கா கமர்ஷியல் பிலிம் ஆர்ஜே பாலாஜி கொடுத்திருக்காரு. சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜி, நட்டி நட்ராஜ் இவங்களாம் நடிச்சு ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல இப்ப ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த கருப்பு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த படத்தோட அந்த ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பாக்குறப்ப நீங்க ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல, அதுதான் படத்தோட ஸ்டோரியே. இந்திரன் வந்து அவரோட மலையாள ஆக்டரான இந்திரன் வந்து அவரோட பொண்ணு கூட்டுட்டு சென்னைக்கு வராரு ஒரு எமர்ஜென்சியா. அப்படி வரப்போ ஒரு தெரியாதனமா ஒரு கேஸ்ல மாட்டிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு அப்பாவியா இருக்கிறாரு, எங்களை மீறி ஒன்னால இந்த கேஸை ஜெயிக்க முடியாது, நாங்க சொல்றதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி இவர் நல்லா ஏமாத்தி விட்டு காசெல்லாம் புடுங்குறாங்க ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீம். இவர் வந்து ஒரு கட்டத்துல என்ன பண்ண போறோம், அந்த கேஸ் எப்படி தப்பிக்க போறோம், அடுத்து ஒரு வேலை மெயினா ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கே, அந்த வேலை எப்படி பாக்குறதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்காரு. யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, எப்படி இல்லைன்னு தப்பிக்க எல்லாமே அங்க அந்த கோர்ட்குள்ள ஆர்ஜே பாலாஜி வச்சதான் ரூலா இருக்கு. அவரை மீறி அங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே அவர் தான் பயங்கரமான ஒரு ஊழல் பண்ணி அவரை மீறி அங்க எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த இந்த பிரச்சனையில இருந்து இவரை காப்பாற்றக்கூடிய ஒரு வக்கீலா வராரு சூர்யா. இவர் இந்த பிரச்சனையில இருந்து ஆர்ஜே பாலாஜியை மீறி எப்படி இந்த இந்திரனை காப்பாத்தினாரு, இந்திரனை காப்பாத்த இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பக்காவான கமர்ஷியல் பிலிம் தான் இந்த கருப்பு. இவ்வளவு நாள் வந்து சூர்யா படங்களை பாத்தீங்கன்னா அந்த சிங்கம் 2க்கு அப்புறம் அந்த படங்கள்ல இந்த ஒரு கமர்ஷியலுங்கிற விஷயம் குறைஞ்சு பாத்தீங்களா. சிங்கம் 3 ஓகே, ஆனா அதுல வந்து ஏதோ ஒரு மிஸ் இருந்துச்சு, ஏதோ ஒரு மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஈவன் சூரரை போற்று, ஜெய் பீம் படங்கள் நல்லா இருந்தாலும் ஆனா அந்த படங்கள் வந்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ண படங்கள் அல்ல. ரெண்டுமே வந்து ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிறப்ப அவன் தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ற படங்கள். சூர்யா படங்கள் அப்படின்னா ஒரு தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டாட்டம் பண்ண படங்கள் இருக்குல்ல, அந்த படங்கள் மாதிரி படங்கள் நமக்கு கிடைக்கல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படம் 24, தானா சேர்ந்த கூட்டம், அடுத்தடுத்து படங்கள் வந்துச்சு. ஆனா எந்த படமே நமக்கு வந்து அவ்வளவு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் பிலிமா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இது வந்து எப்படி சொல்ல, ஒரு அடிதடியா ஒரு பக்கா கிரவுண்டடா ஒரு ராவா இருக்கு படம். படம் வந்து வெறித்தனமா இருக்கு படத்துல ஒவ்வொரு சீனுமே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதான் படத்தோட டீம் வந்து எல்லா இன்டர்வியூலையும் என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணாங்களோ அது அப்படியே இருக்கு. சூர்யா சார் நிறைய இடங்களை சொல்லியிருப்பாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர எமோஷனலா ஸ்டோரியை வந்து ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு தியேட்டர் மூமெண்ட்ஸா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க செகண்ட் ஹாஃப் அப்படி இருக்கும் அப்படின்னால அது அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா கதையை நகர்த்துறதே மலையாள ஆக்டரான இந்திரன் கதாபாத்திரம் தான். அடுத்தடுத்து என்ன போகுது அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய எமோஷனலான காட்சிகள், அந்த சோகமான காட்சிகள் பாக்குறப்ப நமக்கே கொஞ்சம் சோகமா இருக்கு, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அந்த ரைட்டிங்ல நம்ப வைக்கிறாங்க ஆர்ஜே பாலாஜி. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, நீ வெளியே எப்படிலாம் இருந்துக்கோ, கோர்ட்டுக்குள்ள வக்கீல் நாங்க வைக்கிறதா ரூல் அப்படிங்கிற மாதிரியான அந்த ரைட்டிங் ஒர்க் இருக்குல்ல, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பாக்குறப்ப செகண்ட் ஹாஃப்ல பயங்கர ரெஃபரன்ஸ் இருக்கு. சூர்யா படங்கள்ல ரெஃபரன்ஸ் இருக்க பிலிம் அப்படின்னா இல்ல. அஜித் அவர்களுக்கு வந்து ஜிபியு இருக்கு, விஜய் சாருக்கு வந்து லியோ, பழைய படங்கள்லாம் இருக்கு. ஆனா சூர்யாவுக்கு மிஸ் ஆச்சுல, அது வச்சிட்டாங்க. சூர்யாவோட ரொம்ப கம்மியா ரொம்ப போட்டு திணிக்கல, இஷ்டத்துக்கு ரெஃபரன்ஸ் தான் படம் இல்ல, அங்கங்க சில சில ரெஃபரன்ஸ் அவரோட விண்டேஜ் பிலிம்ஸ் வச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. படத்துல நிறைய ரைட்டிங்ல நிறைய தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க தியேட்டர்ல பாக்குறீங்க அப்படின்னா வெறியா இருக்கும் படம் வந்து. அடுத்தடுத்து படத்துல வரக்கூடிய டயலாக் அந்த மாஸ் சீன்ஸ் வந்து அவர் எழுதியிருக்காரு பாத்தீங்களா. அதான் அவர் ஆல்ரெடி ஆர்ஜே பாலாஜி சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் சினிமாவா சூர்யா சாருக்கு இவ்வளவு நாள் மிஸ் ஆன ஒரு கமர்ஷியல் பிலிம் இருக்குல்ல, அந்த படம் இதை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் படத்தோட மியூசிக் சாய் அபியங்கர் பிச்சு உதறி இருக்காரு உண்மையாவே. அதுவும் அந்த ராவா அந்த கருப்பனுக்கு வர தீம் இருக்குல்ல, அதெல்லாம் வெறியா இருக்கு. நீங்க தியேட்டர்ல எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்போஸ் யாருக்காவது சாமி வரும், உங்க யாருக்காவது சாமி இந்த சாமி வரும்ல, அந்த வரக்கூடிய ஒரு ஆள் இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபேமிலியோட போங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட தனியா மட்டும் போகாதீங்க. ஏன் அப்படின்னா தியேட்டர்ல அந்த ஒரு வெறியான ஒரு விஷயம் இருக்கு ரைட்டா, அந்த இதுக்கு நிறைய பேருக்கு சாமி வருது தியேட்டருக்குள்ளேயே. அதனால கொஞ்சம் ஃபேமிலியோட போப்பாருங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போப்பாருங்க அப்படி சொல்ல, தனியா போவானா, ஏன்னா சாமி வந்துருது நிறைய பேருக்கு. அது அவ்வளவு வெறியா இருக்கு. படத்தோட மியூசிக்லாம் பிச்சு உதவிக்காரு உண்மையாவே சாய் அபியங்கர். வெறியா இருக்குங்கிறோம்ல. அந்த தீம் வந்து தியேட்டர்ல சூர்யா சாரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட்ல இந்த மியூசிக் அதுக்குன்னு சொல்லி போட்டு சாத்துது என்கிட்ட போட்டுக்கிட்டு. அப்புறம் படத்துல ஒரு தரமான ஒரு கேமியோ இருக்கு, ஓகேவா. மத்தபடி படத்துல நடிச்ச என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே நிறைய படங்கள் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறப்ப அவங்களோட இது வந்து அவன் தனித்தனியா அவங்களை மென்ஷன் பண்ண அவசியம் இல்ல. சூர்யா சூப்பரா பண்ணியிருந்தாங்க, த்ரிஷா சூப்பரா பண்ணியிருந்தாங்க, ஆர்ஜே பாலா சூப்பரா பண்ணியிருந்தாங்க, கிடையவே கிடையாது. படத்துல நினைச்ச என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அந்த இந்திரன்கிறவர் இருக்காரு மலையாள ஆக்டர், அவர் படங்கள் சில படங்கள் மலையாளத்துல பாத்திருக்கேன்.
இந்த படங்கள்ல வந்து அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில கேரக்டர் யோசிச்சு பார்த்தோம்னா அதுல அந்த இந்திரன் கேரக்டர் இருக்கு. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அந்த கேரக்டர் இருக்கு. எந்த இடத்துலயுமே அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் விட்டு வெளியே போகவே இல்ல. அவ்வளவு அந்த கேரக்டரோடயே டிராவல் ஆகுற மாதிரி இருக்கு. மனுஷன் என்ன எப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் ஒரு படங்கள் பெருசா பார்த்தது இல்லையா, அதனால எனக்கு புதுசா இருக்குங்கிறேன். இப்போ ஒரு படங்கள் பல படங்கள் பார்த்துருந்தோம் அப்படின்னா அது எனக்கு பெருசா ஆச்சரியம் வந்துட்டாரு. நான் அவர் இப்பதான் பாக்குறேங்கிறப்ப அந்த கேரக்டரை சூப்பர் நடிச்சிருந்தாரு. நமக்கே பாக்குறப்ப ஏன்டா அவர் அப்படி பண்றீங்க அந்த ஆளை பாவம்டா அவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா படம் வந்து அந்த ரைட்டிங்ல சில விஷயங்கள், அதாவது எப்படி சொல்ல, இப்ப இப்பயே சில பேர் இந்த இன்ஸ்டாகிராம்ல சின்ன சின்னதா சின்ன கிளிப்ஸ போடுறாங்க சூர்யா சார். அதை பார்த்துட்டு யாரும் வந்து இந்த பாலையா படங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படிலாம் நினைக்க வேணாம். அப்படி இருந்தாலுமே கதைக்குள்ள அதுக்கான நீடு இருக்கு. அதை வந்து சும்மா லத்தாஜிக்கா வச்சுக்கல. அதை வந்து கரெக்டா கதைக்குள்ள வந்து என்ன வேணும் அப்படிங்கறத கரெக்டா பண்ணிருக்காங்க. அது எந்த இடத்துலயுமே அந்த ஒரு நீடை விட்டு அது வெளியே போகவே இல்லை. அது கரெக்டா டிராவல் ஆகுது. படத்தோட சண்டை காட்சிகள்லாம் ஸ்டண்ட் மாஸ்டர் பிச்சிருக்காப்ல. அதான் சொல்றோம்ல, கமர்ஷியல் சினிமா எப்படி இருக்கும், அடிச்சு பறக்கிறது, உடைக்கிறது, மூஞ்சி மாற பிரிக்கிறது, பிக்கிறது, ரத்தம் சதையுமா இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு படமா இருக்கு. நல்லா இருக்கு. அது மாதிரி ஆர்ஜே பாலாஜியோட அந்த ரைட்டிங் இருக்கும்போது பாத்தீங்களா, இந்த மூக்குத்தி அம்மன் ஆகட்டும், வீட்டுல விசேஷம், இந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த காமெடியில ஒரு ஒரு விஷயம் ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. அது இதுலயுமே அந்த டச் எல்லாம் இருக்கு. நிறைய இடங்கள்ல படத்தோட காமெடி நல்லா ஒர்க் ஆகுது. அதான் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு நாள் மிஸ் ஆன ஒரு சூர்யா படம் பார்த்த ஃபீல் இருக்கு. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் விக்ரம் சார் வந்து வீராஜிரா சூரா மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனந்த் சங்கர் கூட பண்ற படமும் கமர்ஷியல் ஃபிலிம் தான். அப்ப இந்த படமும் கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப தமிழ் சினிமாவுக்கு பேக் டு அந்த ஒரு கமர்ஷியல் இதுக்கு வந்துருவாங்க. இது எந்த இடத்துலயுமே இது வந்து இதை விட்டு போகவே இல்லை. அந்த ஒரு ஜோன்லயே தான் போகுது. அந்த கமர்ஷியலா பயங்கரமான ஒரு இதுக்கு நோக்கி போகுது. இது கரெக்டா இருக்கு. ஏன்னா தேவையில்லாம ரெண்டு பேருமே ஓகே அவங்க வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டா படங்கள் பண்றாங்க. ஆனா ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரியான ட்ராக்கு திரும்ப வந்திருக்காங்க. சந்தோஷம். தயவுசெய்து சார் யாரும் அப்ரோச் பண்ணி ரெண்டு பேருமே அப்படின்னா ஒரு நல்ல கமர்ஷியல் சினிமாவை கொண்டு போங்க. இந்த மாதிரியான ஒரு பக்கா ஒரு படையல, ஒரு கருப்பண வச்ச படையல் மாதிரி படத்தை படையல கொடுங்க. வெறியா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி பிரதர் சப்போஸ் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா பின்னிட்டீங்க, பிரிச்சுட்டீங்க போங்க. ஓகேவா? சாய் அபியங்கர் நொறுக்கிட்டாப்ல. படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டர்ல பாருங்க. தரமா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.